Om Shanti. Om Shiva 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 Baba. Om Shanti. Om Shiva 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 Baba. Om Shanti. Om Shiva 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 Baba. Shiva Baba நிவில் வில் மூழ்கி தினந்தோறும் அமர்க 200 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நிறைவுற மௌனத்தில் நிலைக. தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துரணாக. வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் நிறை நினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு. ஓம் சாந்தி. Shiva 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 Baba. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன், அன்புடன் காத்தேன். தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன். தடைகள் விலகி முழையரா அகந்தை கழைந்தது, அகம் விழித்தது. இருளகல மலர்கள் மலர ஆன்ம. ஓம் சாந்தி. நினைவில் மூழ்கியிருப்பது என்ற தலைப்புல 28 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு நாம 31 டிசம்பர் 1998 பாபா நமக்காக சொன்ன முரளிய ரிவைஸ் செய்ய போறோம். இதுல பாப்தாதா மிகுந்த அன்பு உடைய, எப்பவுமே ஒத்துழைப்பான மற்றும் தமக்கு நெருக்கமான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ சந்திக்கிறாரு? இன்னைக்கு சந்திக்கிறாரு. முரளியினுடைய தொடக்கம் எப்பவும் போல இன்று ஆஜ் அப்படின்ற சொல்லோட தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றே பாபாவை சந்திக்கிறோம். புருஷார்த்தம் எப்போ செய்யணும்? இன்னையில இருந்தே, இன்னைக்கு செய்யணும். அமிர்த வேலை எப்போ? இன்னைக்கு. கிளாஸும் இன்னைக்குதான். தைரியம் எப்போ காமிக்கணும்? இப்பவே தைரியத்தை கொண்டு வரணும். நிச்சய புத்தியும் இன்றுதான். குளிர்ச்சியும் இன்னைக்குதான். இன்று கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உயரும் கலை, அதாவது உடனடியாக பறக்கக்கூடிய கலை நிலையில இருக்கிறதும் இன்னைக்குதான். எல்லாமே இந்த நொடியிலேயே கிடைக்கக்கூடியது. இந்த கான்சியஸ்னஸ் அது இன்னைக்கே தான் நமக்கு இருக்கணும். அதே சமயம் சில ஒத்துழைப்பாளர்கள் சொல்றாங்க, இந்த கிளாஸ்ல சில சொற்கள் கண்டிப்பாக வரும்னு. அதனால ரிவைஸ் செய்யறதுக்கு முன்கூட்டியே எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் முக்கியமானது. எப்போதும் போல இன்று பாபாவிற்கு மிகவும் முக்கியமானது. ஆத்மாவோட முன்னேற்றத்தை பத்தி பேசுறப்போ முன்னால் இருக்கிறவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றதுலதான் எல்லாமே சார்ந்திருக்கு. கிளாஸ் இருவரினுடைய நிலைய பார்த்து நடக்கணும். முன்னால் இருப்பவரினுடைய நிலையில இருந்துதான் கிளாஸ் இருக்கும். இன்றைய விஷயத்துல இருந்து இன்று வேறு எதையுமே செய்ய வேண்டியதில்லை. இன்று என்றால் இன்று இருத்தல். வேறு ஒருவராக மாறணும், அதாவது தேவதையாக மாறணும், ஃபரிஸ்தாவாக ஆகணும். இது எல்லாமே கிடையாது. இன்று அப்படின்னா இப்போதைய தருணம், இந்த நேரம். முரளியிலிருந்து சில பாயிண்ட்டுகள் இருக்கு. அதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்.
யோகம் என்றால் நிச்சய புத்தி, யோகம் என்றால் தைரியம், யோகம் என்றால் பறக்கும் கலை. இந்த பாயிண்ட்லயே நாம முன்னேறி செல்ல போறோம். முதல் பாயிண்ட், யோகம் என்றால் நிச்சய புத்தி. நிலையின்மை இருந்தது, அசைவுகள் நிலையின்மை இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல யோகம் இருக்காது. அப்போ உலகிய நிலை, சமூக நிலை தான் இருக்கும். யோகம் அப்படின்னா ஆத்மா தன்னைத்தானே இணைச்சுக்கிறது. நிச்சய புத்திக்கான சில பாயிண்ட்ஸ். ஆத்மா நிச்சய புத்தி நிலையில நிலைச்சிருக்கிறப்போ நடக்குமா நடக்காதா, எது நடக்கும் அப்படின்ற கேள்வி எதுவுமே இருக்காது. அங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வியே இருக்காது. அது முற்றிலும் முடிவடைஞ்சிரும். அங்கே இருக்கிறது அப்படின்றதா இருக்கும். இருக்கிறது என்பது இப்போது இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்போ எல்லாரும் புத்தகங்கள்ல எழுதிட்டு இருக்கீங்க, இதை நாம கவனிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆதாரமா ஒரு முறை எடுத்துட்டு அதை எழுதிக்கலாம். ஆனா பாயிண்டா கிடையாது, பாயிண்ட் சொரூபமாக ஆகணும். வெறும் பாயிண்ட் எழுதுறது மட்டும் கிடையாது, அந்த பாயிண்டினுடைய சொரூபத்தை நாம கொண்டு வரணும். பல பாயிண்ட் கிடையாது, ஒரே சாரம் தான். நிச்சய புத்தியின் மிக பெரிய அது தற்போதைய நேரத்துல நிலைத்திருக்கிறது. அது கடந்த காலத்துக்கும் எதிர்கால காட்சிகளுக்கும் போக வேண்டியதில்லை. கடந்த காலத்துல நடந்தது மீண்டும் மீண்டும் நம்ம அனலைஸ் பண்றதுனால அதையும் நம்ம செய்யறது கிடையாது. இந்த நேரத்துல சக்தி கொடுக்கக்கூடியது என்ன, ஆற்றலை கொடுக்கக்கூடியது என்ன, கடந்த காலத்திலயும் நிகழ்காலத்திலயும் சிதறிச்சு இந்த சக்தி இந்த நொடியில ஒண்ணு சேருது. நிச்சய புத்தியின் அடையாளம், நிச்சய புத்தி நிச்சிந்தாக இருக்கணும். அதாவது நம்ம கவலையற்றவராக இருக்கணும். அது முகத்திலேயே தெரியும். நெற்றியில பாக்கியத்தினுடைய ரேகைகள் இருக்கு. இப்போ நெகட்டிவிட்டி, தேவையில்லாத எண்ணங்கள், தோல்வியினுடைய எண்ணங்கள், இது எல்லாமே முடிவடையுது. இதுதான் நிச்சய புத்தியினுடைய அடையாளம். யோகத்துல இவை நமக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இப்ப யோகத்தினுடைய முதல் நிலை என்ன? நிச்சய புத்தி. இப்ப நிச்சய புத்தி என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் யோசிக்காம இருக்குது அவ்வளவுதான் அப்படின்றத நம்ம முடிச்சுக்கணும். கூடவே பாயிண்ட் நம்ம எழுதுறது மட்டும் இல்ல, பாயிண்ட் ஸ்வரூபமாக அந்த ஸ்வரூபத்துல நாம கொண்டுட்டு வரணும். அடுத்து இவற்றிற்கு எதிரானவை என்ன அப்படின்னா, அதாவது இவை நிச்சய புத்தியினுடைய அடையாளம். இப்ப சொன்னது யோகத்துல இது நமக்கு வருதா இல்லையா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இதுக்கு எதிரானவை ஞானம், யோகம், தாரணா, சேவா. இப்ப யோகம்னா ஆத்மாவை தன்னிடமே மிக அருகில கொண்டு வருது. அப்போ நம்ம கீழான நிலையோ இல்ல உயர்ந்த நிலையில இருந்து பார்த்தா இந்த நாலுமே ஒன்றாக இருக்கு. அதாவது ஆத்மாவினுடைய நிலையை பொறுத்துதான் இருக்கு. ஞானமும் அதே போல, யோகமும் அதே போல, தாரணையும் அதே போல, சேவையும் அதே போல. நான்கிலுமே ஆத்மாவோட முன்னேற்றம் அடங்கி இருக்கு. அடுத்தது நிச்சய புத்தியினால சுயமரியாதை அதிகரிக்குது. நிச்சய புத்தி இருக்கும்போது நம்ம சுயமரியாதை நமக்கு கிடைக்குது. நிச்சய புத்தி இருந்தா நாம சுயமரியாதையில நிலைச்சிருக்க முடியும். இல்ல சுயமரியாதையில நிலைத்தோம் அப்படின்னா நிச்சய புத்தி நமக்கு தானாவே வந்துரும். இப்ப நிச்சய புத்தி இருந்ததுன்னா உள்ள இருந்து தானாகவே ஒரு ஊக்கம், உற்சாகம், ஆஹா அப்படின்ற உணர்வு, தைரியம், இது எல்லாமே வந்துரும். தைரியம் காட்டுகள் குழந்தைகளே, பாபா உதவி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா போதும், நான் 1000 மடங்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்ப அந்த உத்வேகம் உள்ள இருந்து தானாவே வரணும். ஒரு சக்தி உணரப்படுது. இப்போது ஒரு விஷயம் ஸ்பீக்கருக்கும் கேட்கிறவங்களுக்கும் இணைப்பு கிடைக்கல. ஏன்னா எல்லோருமே புத்தகத்துல எழுதிட்டு இருக்கிறாங்க, மொபைல்ல எழுதுறாங்க. இது பத்தி ஒருவர்கிட்ட பேசணும். அவங்க சொன்னாங்க, இப்போ இந்த தீம் தான் நடக்குது. அதாவது டெக்னாலஜிய நம்ம தடுக்க முடியாது. ஸ்பீக்கர் முன்னால இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் கண்களை குனிஞ்சு புத்தகத்துல எழுதிட்டு இருக்கிறாங்க. எழுதணும், ஆனா கொஞ்சம் கனெக்டிவிட்டி அவசியமாக இருக்கு. நாம சென்சிபிளா எழுதணும், ஜாக்கிரதை நிலையில இருந்து எழுதணும். எழுதுவதிலேயே மாட்டிட்டு இருக்க கூடாது. இது ஜாக்கிரதை இருந்தாதான் வரும். அதாவது இந்த பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா எழுதிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், நாம சொல்லும் போது கவனிச்சுட்டே எழுதணும். அடுத்தது மாயை எப்போ வருது? நாம நிச்சய புத்தியில இல்லாதப்பதான் மாயா வருது. இல்ல நிச்சயத்துல இருந்து நாம அசைறோம், ஆடுறோம், அசைறோம் அப்படின்னா வருது. நிச்சயத்துல அசைக்க முடியாதவராக இல்லாதப்போ வருது.
இது எப்படி நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னு மனசுல பல ஆசை, குழப்பம், சந்தேகம் இதெல்லாமே வருது இல்லையா? இதனாலதான் வருது. அங்கு மாயா உடனே நுழைஞ்சிருது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துதான் போதும். என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது? நிச்சய புத்தி இல்லாதப்போ மாயா வருது, நிச்சய புத்தியில இருந்து நம்ம ஆர்டரா செய்யறப்போ வருது. இது எப்படி நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். பல ஆசை, குழப்பம், சந்தேகம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால மாயா நுழைஞ்சிருது. இல்ல இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். இந்த நொடி, இந்த தற்போதைய நொடி, இந்த நேரத்துல என்னுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அமைதியாவும் லேசாவும் இருக்கா, இல்ல உள்ள இன்னும் ஏதாவது ஒரு பதற்றம் இல்ல சூட்சுமமான பதற்றம் நிறைஞ்சிருக்கா? நான் மதுபன் பாண்டவ பவன்ல நடுவில் நின்னுட்டு இருக்கிறேன். எல்லா சக்திகளும் என்கிட்ட இருக்கு. கடவுள் என் கூட இருக்கிறாரு. இந்த நேரத்துல என்னுடைய சங்கல்பம் வேஸ்ட் இல்லாம பெஸ்டாக இருக்கா? நான் உலகத்துல சிறந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறப்போ இந்த நொடியில தான் நான் நின்னுட்டு இருக்கிறேனா? தற்போதைய நிலையில இருக்கிறேனா? நான் என்ன முயற்சி இல்லாத சக்தி வாய்ந்த ஆத்மாவா அனுபவிக்கிறேனா? நான் மிக சிறந்த ஆதரவான இடத்துல நின்றுட்டு இருக்கிறப்போ நான் ஆத்மாவாக எப்பவுமே மேல இருக்கிறேனா, இல்ல மாயா என்ன கீழே விழ வச்சிருதா? இத நம்ம செக் பண்ணணும். இந்த நொடியிலேயே கடந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல. இந்த நொடியிலேயே மாயா என்ன கீழே இழுத்துட்டு இருக்கா, இல்ல நான் எப்படி இருக்கேன், என்னுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த நாம செக் பண்ணணும். தியானத்துல இருக்கும்போது நாம நம்ம கிட்டயே கேள்வி கேட்கிறதோ இல்ல செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், அதாவது சுய ஆழ்வாய்வுன்னு சொல்லுவாங்க, அது செய்யறதோ, அதாவது சுயத்தை பத்தி சிந்தனை பண்றது, அது மாற்றத்தின் காரணமா ஆகுது. சாதாரணமா எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நாம ஏன் ப்ரீ மெடிடேஷன் செய்யறோம்? அதாவது முன்னாடி ஏன் மெடிடேஷன் பண்றோம்? சிறிய 10 வினாடிகள் இல்ல 5 செகண்ட் கூட நாம யாரையாவது செஞ்சா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம். யாராவது பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நாம அதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சப்கான்சியஸ் மைண்டு அது அமைதியாயிடுது. அதுல இருந்து எல்லா அசைவுகள், எண்ணங்களின் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனநிலை, மனதுல வந்திருக்கக்கூடிய அந்த ஓட்டம், இது எல்லாமே விலகி போயிடுது. நான் எனக்குள்ள நிலைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்துல இருந்தும் உள்ள இருந்து நான் எழறேன் இல்ல பிரதிபலிக்கிறேன். இப்போ நாம உடனடி பறக்கும் கலை பற்றி பேசலாம். இப்ப மூர்த்தி கலா அப்படின்னா ஆத்மாவை பரமாத்மாக்கு பக்கத்துல கொண்டு போகக்கூடிய நிலை. அதுதான் நம்மளுடைய இறுதியான இலக்கு, கடைசி லட்சியமே அதுதான். அதான் நம்மளுடைய லட்சியம். இப்ப இதுவரை எந்த காரணமாக இருந்தாலும் இல்ல இதுவரைக்கும் நடந்த எதுவா இருந்தாலும் அதுல இருந்து முழுமையா விடுபட்டு இப்போது நான் ஆத்மா பரமாத்மாவை நோக்கி செல்ல முயற்சிக்கிறேன் இல்ல சென்றுட்டேன். உண்மையிலேயே ஹிம்மத் தான், அதாவது தைரியம் தான் இந்த பறக்கும் கலையின் அடித்தளமாக இருக்கு. ஞானத்துல ஒவ்வொரு பாயிண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. மூன்றாவத நம்ம எப்பவுமே முன்னேற்றோம். அதாவது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டோட இணைஞ்சிருக்கு, அது இணையும் போது 3வது பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா முன்னேறும். இப்ப இதுல நாம எடுத்துக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, முரளியினுடைய ஒரு பாயிண்ட் நவயுகம், அதாவது புதிய யுகம். தைரியம் வச்சோம் அப்படின்னா பறக்க முடியும் அப்படின்ற யுகம். பாபா சொல்றாரு, பறக்கும் கலையில முயற்சி செய்ய வேண்டியதில்ல. சூழ்நிலைகள், பிரச்சனைகளினுடைய மலை, அதை நீங்க ஈஸியா கடந்து போயிடலாம். பறக்கும் கலையில புத்தி நிலைச்சிருக்கு. திரும்ப திரும்ப கீழே இறங்கி மோதல்கள்ல சிக்கிக்கிட்டீங்கன்னா கீழ்நிலையில சிக்கிறதுனால சக்தி குறைஞ்சிரும், ஆற்றல் கீழே இறங்கிரும். நாம மனிதர்கள்ல சிக்கிறோம், சூழ்நிலைகள்ல சிக்கிக்கிறோம், சாதனங்கள்ல சிக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து ஆகுது. ஆனா பறக்கும் கலை இருக்கிறப்போ நாம எப்பவுமே பறந்துட்டே இருப்போம், முன்னேறிட்டே இருப்போம். மூர்த்தி கலால ஆத்மா எப்பவுமே வெற்றியினுடைய அனுபவத்தை தான் பெறும். விஜய் பவ என்ற வரத்தை பாபா கொடுத்திருக்கிறாரு. வெற்றியாளர் ஆகுக அப்படின்னு சொல்றாரு, வெற்றி அடைகன்னு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நாம சில வரங்களை நமக்காகவே முன்பே செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வரத்தை எடுக்கணும் அப்படின்னு நாம செட் பண்ணிருக்கோம். அதனால ஹிஸ்டரி ஹாலுக்கு போனோனே எப்பவுமே வெற்றியின் வரம் எடுத்துக்கிறோம்.
விஜய் பவ. நமக்கு எந்த விஷயம் தேவையோ அது நமக்கு முன்னாலேயே செட் செய்யப்பட்டுருச்சு, அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு, அதை நாம செட் செய்யலாம். அப்போ நம்ம வீணானவற்றில இருந்து விடுபட்டு ஈஸியா சக்திசாலியா ஆயிடலாம். இப்ப இன்னைக்கே செஞ்சிடணும், ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் டூ இட் பை டூயிங்னு சொல்லுவாங்க. சிந்திக்க வேணாம், ஜஸ்ட் டூ இட். எது செய்யணுமோ அது நம்ம என்ன பண்ணணும், செஞ்சிடணும். எது செய்யணும்னு தெரியுதோ அது செஞ்சிடணும். அதுவே சரின்னு நினைச்சா சிந்தனையும் திட்டமிடலையும் நாம விட்டுறணும், நேரா போய் அதை செஞ்சிடணும். நடக்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னா நடக்கணும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா செஞ்சிடணும். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சா அப்போ நம்ம அதிகமா பிளான் போட்டு அப்படியெல்லாம் இல்லாம ஜஸ்ட் டூ இட், அதாவது அதை நம்ம செஞ்சிடணும். அதனால இன்றைக்கு 3 செயல்கள் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். யோகா என்றால் நிச்சய புத்தி, யோகா என்றால் தைரியம், யோகா என்றால் பறக்கும் கலை. இப்ப இந்த யுகம் தைரியம் வச்சா பறக்கக்கூடிய யுகம். பறக்கும் கலையில உழைப்பு தேவை கிடையாது, பிரச்சனைகள் மழை போல தெரியாது, புத்தி நிலைச்சிருக்கும். பறக்கும் நிலையில இருக்கிறவங்கள மாயா கூட பிடிக்க முடியாது. ஆத்மால ஜோதி எரிஞ்சதுன்னா சேவை தானாகவே அதனுடைய விளைவு கொடுக்கும். பிரச்சனைகள் ரொம்ப கீழான சிந்தனையில தான் இருக்கும், அதாவது கீழ்த்தரத்துலதான் கீழதான் இருக்கும் பிரச்சனைகள். உயர்ந்த நிலையில மோதல்கள் இருக்காது. புருஷார்த்தம் ஒன்னே ஒண்ணுதான், தன்னை உயர்த்திக்கணும், விழிப்போட இருக்கணும். யோகா அப்படின்றது எதையாவது செய்யறது இல்ல, யோகா அப்படின்னா ஆகிறது, தன்னில் நிலைத்திருப்பது, அதாவது விழிப்புணர்வுல இருக்கிறது, அதுதான் யோகா இல்லையா? இப்ப ஏதாவது செய்யணும் அப்படின்றது கிடையாது, இன்னைக்கு ஆகணும், தேவதை ஆகணும், ஃபரிஸ்தா ஆகணும், இது இன்னைக்கே நாம செய்யணும். இதுதான் தற்போதைய நிலை. புருஷார்த்தம் எப்போ செய்யணும், இப்பவே செய்யணும். இப்ப எல்லாமே இப்பவே நாம செய்யணும். இப்ப யோகானா தைரியம், யோகானா பறக்கும் கலை. யோகால கீழே விழக்கூடிய உணர்வு வந்ததுன்னா முதல்ல சுவாசத்துல கவனம், அது அந்த பயிற்சிகளை நாம செய்யலாம். மெடிடேஷன்ல நாம கேட்கக்கூடிய கேள்விகள் மாற்றத்தினுடைய காரணம். இப்போது ஒரு சின்ன தியானம். மதுபனோட அந்த பாண்டவன்ல நாம நின்றுட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. இப்ப 4 திசையில இருந்தும் சக்தியினுடைய கதிர்கள் என் மேல விழுந்துட்டே இருக்கு. இப்ப என்னுடைய புத்தி நிச்சய புத்தியில இருக்கா, எந்த ஒரு ஆதாரத்தையும் தேடுதா, என்னுடைய நிலை அமைதியாக இருக்கா, என்னுடைய எண்ணங்கள் வேஸ்ட் இல்லாம இருக்கா, நான் தற்போதைய நேரத்துல இருக்கிறேனா, மாயா என்ன கீழே இழுக்குதா, இல்ல நான் உயர்ந்து பறக்கிறேனா, இத நாமும் செக் பண்ணணும். பறக்கும் கலை அப்படின்னா ஆத்மா பரமாத்மாக்கு அருகில போகக்கூடிய கலை. இப்ப இந்த கலையில நாமும் பறந்துட்டே இருக்கணும். இப்போ யோகா என்றால் நிச்சய புத்தி, யோகம் என்றால் தைரியம், யோகம் என்றால் பறக்கும் கலை. நல்லது, இந்த பாயிண்ட்ஸ நாம இன்னைக்கு தாரணை செய்யலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தின் நிலைகள். பூட்டு திறந்தது, வானம் விரிந்தது, ஆன்மாவுக்கு விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நிவு வாழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை, ஒன்றாகி உனில் கலந்திடு. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம்.
தளர்வின்றே நிலைத்திட உறுதியே சர்விங்கி உறுதியே பாதை உறுதியே முன்னேற்றம் உறுதியே விடுதலை ஓம் சாந்தி சிவ 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 பாபா ஓம் சாந்தி சிவ 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 பாபா நினைவில் வெள்ளில் தினந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம் ஓம் சாந்தி சிவ 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 பாபா ஓம் சாந்தி சிவ 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 பாபா